வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க. நன்றி. நடந்து முடிஞ்ச தேர்தல்ல யாரு மேன் ஆஃப் த மேட்ச் நம்ம கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணனா அதை வந்து நீங்க நம்ம கேட்டு நடராஜன் கேட்டு தெரிஞ்சுப்போம். நடராஜன் சொல்லுங்க, யாரு நம்ம நடந்து முடிஞ்ச தேர்தல்ல மேன் ஆஃப் த மேட்ச்? சார், மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு ஒருத்தங்களை நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான். எப்படி வந்து ஐபிஎல் ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடக்குதோ அதே மாதிரி இதை வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி தான். ஒரு கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி கடந்த டிசம்பர் மாசத்துல இருந்தே இதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஒரு ரொம்ப நாளா அந்த பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டுகிட்டு இருந்தாரு. ஸோ அதையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடைசியா ஒரு சில நாட்கள்ல யார் வந்து முந்தியது, யார் வந்து அதிகமான மக்களை கவர்ந்தது, அவங்களுடைய பிரச்சாரம் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா விஜய வந்து ஃபர்ஸ்ட் சொல்லலாம். தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் அவருடைய அந்த செயல்பாடுகள்ல ஒரு சுணக்கம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா அவர் வந்து எடுத்துக்கிட்டது குறிப்பா அந்த காரைக்குடியில சைக்கிள் ஓட்டிட்டு போனது, அதே மாதிரி அவருடைய கடைசி நாள் ஸ்பீச் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடைசி நேரத்துல விஜய் வந்து ஓரளவுக்கு முன்னாடி வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்கு. மக்களுமே அதான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கடைசி நேரத்துல அவர் பேசின பேச்சு, நான் யாரு, நான் வந்து ஒரு சினிமா நடிகன், அரசியல் வரக்கூடாதா? ஏன்னா கடைசி கட்டத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா அவர் எல்லா கட்சிகளையுமே வந்து எதிர்த்து பேசினாரு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து தன்னுடைய பொது எதிரி திமுக அப்படிங்கிறதை அவர் நிலைநிறுத்தி அதுக்கான வேலைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா காலம் போக போக கடைசியான பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு வரும் பொழுது அவர் வந்து எல்லாரையுமே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பா பாஜகவையும் குறித்து பேசியிருந்தாரு. ஸோ கடைசி நேரத்துல அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்களை சொல்லலாம். அண்ணாமலை வந்து இந்த தேர்தலில் நிக்கல, அதனால அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படல, அவர் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே புறக்கணிக்கும் வகையில, இது எல்லாத்தையுமே இப்படி பேசினவங்களுடைய கருத்துக்களை வாயடைக்கும் வகையில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு. குறிப்பாக பாஜக வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் எல்லா வேட்பாளர்களுக்கும், கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போனாரு. அந்த இடங்கள்ல அவருக்கு கிடைத்த வரவேற்பு, அதாவது இந்த பாகுபலியுடைய ஒரு சீன் இருக்கும். அதாவது மன்னர் வந்து ராணா உட்கார்ந்துருப்பாரு. ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா பாகுபலி எல்லாரும் வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் பதவி ஏற்கும் பொழுது அந்த ஒரு எலவேஷன் சீன் மாதிரி ஒண்ணு வரும். சோ அந்த மாதிரி இவர் வந்து தேர்தலில் நிக்காமட்டியும் கூட அவர் தான் தமிழ் பாஜகவினுடைய ஒரு முகமாக இருக்காரு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்ற விதமா நிறைய வந்து அவருக்கான அந்த வரவேற்பு கிடைச்சது. சோ அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 2 பேர் வந்து முக்கியமான பிரச்சாரத்துல கடைசி கட்டத்துல ஸ்கோர் பண்ணவங்களா பார்க்கப்படுறாங்க. அண்ணாமலை அடிச்சு ஆடினாரு பாத்தீங்களா? அவர் வந்து எதிர்கட்சியில நீங்க கூட்டணி அப்படின்னு வச்சுக்கோங்க, எதிர்கட்சிக்காரங்க வந்து எதிர் கூட்டணிக்காரங்க பந்து போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டான்னா அவங்க ஒவ்வொரு பந்துக்கும் இவர் அடிச்சு ஆடினாரு. அதாவது கூட்டணி கட்சியில திமுக மெயினா பந்து போட்டாங்க, ஃபாஸ்ட் பவுலிங் மாதிரி. மத்த கட்சியும் திருமால இருந்து பிரேமலதா வரைக்கும் எல்லாரும் வந்து அண்ணாமலைக்கு தான் பந்து போட்டாங்க. எல்லா பந்தையும் அடிச்சு ஆடினார் அவரு. அதுதான் அதுல அதான் நம்ம வந்து அவர் பெவிலியன்லயே உட்காந்துருவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அவரை வந்து ஃபீல்டுல இறக்கி பண்ணது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அங்க. ஆமா, அதான் நீங்க மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இப்ப ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து யாருமே நினைக்காத மாதிரி அந்த பிரச்சாரத்தை பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த அளவுக்கு பிரச்சாரத்தை முன்னிறுத்தி செல்லல. ஆனா பிரேமலதா அவர்கள் ஓரளவுக்கு அவங்களுடைய பிரச்சாரத்துல கவனம் இருந்தது. அவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் எடப்பாடியார் திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த ஸ்பீச்ல வந்து வாய் தவறி சொன்னாலுமே விருதுநகர்ல அவங்க பிரச்சாரம் பண்ணதா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்தெந்த இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணாங்களோ அங்க வந்து ஓரளவுக்கு மக்கள் கூட்டமும் இருந்துச்சு. அவங்களுடைய பேச்சு வந்து ரசிக்கும் வகையில் இயல்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா விருதுநகர்லாம் விஜய பிரபாகரன் ஒரே டைலாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, துளசி கூட மாசம் மாறினாலும் மாறும், ஆனா இந்த தவசி பிள்ளை வாக்கு மாற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர்லாம் விளையாடினாரா அப்படின்னே தெரியல. அவரு ஒரு பால் அடிச்சுட்டு ஓடிட்டு போன மாதிரி ஒரு பிளேயரா தான் இருந்தாரு. ஆமா, என்ன இருந்தாலும் திமுகவினர் அவருக்காக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி வச்சுக்கிட்டு திமுகவினர் வந்து நல்ல அவருக்காக வேலை செய்ததுனால அவர் வந்து ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அந்த நம்மளுடைய வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தான் தெரியும். ஆனாலுமே அவருக்கு அந்த தொகுதியில ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் பத்தி சொன்னீங்கல்ல, அவங்க நான் நினைக்கிறேன்
அவங்க வந்து ஒரு பாலை அடிச்சுட்டு எதிர்க்க வர்றவங்க வந்து ஓடி வருவாங்க. இவங்க அங்க போறதுக்கு முன்னாடி இவங்க இங்கேயே திரும்பி வந்து அவங்கள ரன் அவுட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமா. நெறைய விஷயங்கள் அவங்க பேசினதும் சரி, அப்படிதான் இருந்தது. ஆனாலுமே பிரச்சாரத்தை வச்சு பார்க்கும் பொழுது, அவங்களுடைய 10 தொகுதிகளை தவிர்த்து நெறைய இடங்கள்ல அவங்களுடைய சமூக மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல, அவங்கள வந்து பிரச்சாரத்துக்கு திமுக பயன்படுத்திக்கிடுச்சு. ஸோ அதுக்காக தான் அவங்கள வந்து இந்த கூட்டணியில எடுத்தாங்க அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ ஆமா. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளஸ்ஸா தான் அமைஞ்சது. அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நெறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணாரு. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள இந்த பர்சனல் அட்டாக் பண்ணதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடங்கள்ல அவருக்கான வரவேற்பு இருந்தது. குறிப்பா சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல அவர் வந்து இந்த பலூன கட்டிக்கிட்டு ஓடுனாங்க அப்படிங்கிற மாரி ஆரம்ப கட்டத்துல அவர் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது கூட்டமே சேரல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா திமுகவினர் சுதாரிச்சுக்கிட்டாங்க. நம்ம ஒரு பிம்பத்தையாவது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய அடுத்தடுத்த பிரச்சாரத்தின் போது நெறைய மக்களை வந்து திரட்டுவதற்கான வேலைகள செஞ்சு ஆனா அவர் பண்ணிட்டு பிரச்சாரம் இந்த தடவை வெறும் பிம்பம் தான்ப்பா. போன தடவை வந்து அவர் வந்து ஒரு செங்கல் எடுத்து காமிச்சு அது ஒரு பெரிய விஷயமா பண்ணாரு. இந்த நீட்ட ஆமா. பத்தி பேசி பண்ணாரு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து மக்கள் அதை எதிர்பார்த்தாங்க. இந்த தடவை அது செல்லுபடி ஆல அவருக்கு. அவர் வந்து விளையாடினாரா இல்லையானே அளவுக்கு அவருக்கு ரன்னே ஸ்கோர் பண்ணலையே. விளையாடிட்டு இருந்தாரு அவ்வளவுதான். இல்ல நீங்க சொல்லுங்க அவர் எந்தெந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு? அவர் வந்து சென்னையில வந்து அவர் ஏரியால பிரச்சாரம் பண்ணது நினைவு இருக்கு. மத்த இடத்துல ம். எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அவர் எங்க போனாலும் வந்து சொன்னதையே சொல்லிட்டு இருந்தாரே தவிர அவர் விளையாடினாரு. ஆனா ஸ்கோர் பண்ணல. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். குறிப்பா மதுரையில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடங்கள்ல அவர் பிரச்சாரம் பண்ணி, ஆனா முக்கியமான இடத்துல கோட்ட விட்டாரு. ஏன்னா பிடிஆர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நெறைய விமர்சிக்கப்பட்ட நபர்கள்ல அவரு ஒருத்தரா இருக்காரு. அதாவது கடந்த 5 வருடங்கள்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்லா படிச்சவரு, இவருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, ஜென்டில்மேன் அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி நெறைய கருத்துக்களை சொன்னாலுமே, கடைசியாக கடந்த 1 மாதத்துல அவர வந்து அதிகமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் அவருக்கு எதிராக நிறுத்தப்பட்ட வேட்பாளரான சுந்தர் சி. இத பத்தி நீங்களே நெறைய பேர்ட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க நான் பார்த்தேன். ஸோ சுந்தர் சி வந்து எந்த அளவுக்கு கீழ இறக்கி விட முடியுமோ அந்த அளவுக்கு பிடிஆர கீழ இறக்கி விட்டாரு. ஏன்னா அவர் வந்து அந்த கையில மல்லிகைப்பூ கட்டிட்டு பிரச்சாரம் பண்ணதா இருக்கட்டும். ஏன்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப திண்டுக்கல்காரனா இருந்தா என்ன கையில பூட்ட கட்டிட்டு பண்ணுவாங்களா? இப்ப ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இது பிரச்சாரம் இதா இருக்கும். அவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம அது அவருக்குன்னு நான் ஒரு நினைக்கிறேன் அவர் தான் மதுரைக்காரன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக மதுரை மல்லிகட்டு வந்து மதுரைக்காரன் சுந்தர் சி மதுரைக்காரன் இல்ல அப்படின்ட்டு. இப்ப சுந்தர் சியை பத்தி பேசச்சே அவர் வந்து ஒரு ஒரு புது பிளேயரா எடுத்துக்கலாம் நம்ம கிரிக்கெட்ல. அவர் புது ஆமா, பிளேயரா இருந்தாலும் நல்லா வந்து நிதானிச்சு கடைசி வரைக்கும் ஆடினார். அவர் வந்து அவருடைய புது பிளேயரா இருந்ததுக்கு ஒரு நல்ல பிளேயர்னு தான் சொல்லணும். ஆமா. கண்டிப்பா அவர் இந்த டெபு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆமா டெபு. டெபுலயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அ அ மார்க்கி பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு பிளேயருக்கு எதிராக அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஆமா. மாரி நம்ம நெறைய பேர் எடுத்துக்கலாம். நீங்க என்ன பொறுத்தவரை திருமாவளவனை பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா திருமாவளவன் வந்து நான் நினைக்கிறேன் எல்பிடபிள்யூ ஆகி போயிட்டாரு. அவர் காட்டாங்குளத்துல நிக்கிறேன்னு சொல்லி அங்க விளையாட ஆரம்பித்துக்கு முன்னாடியே எல்பிடபிள்யூ தான் என்னால சொல்ல முடியும். ஒரு தடவைக்கு எல்பிடபிள்யூ ஆகி அவர் வந்து இ- அடுத்த அவங்க கட்சியில இருந்து வர பிளேயரையும் யாரையும் பிளே பண்ண விடாம ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல அளவுக்கு போய் அவர் ஏன் அப்படி உடனே பேவலி எனக்கு திரும்பிட்டாரு. விளையாடவே ஆமா இல்லை. நீங்க காட்டுமன்னார் கோவில சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன். காட்டாங்குளத்தூர்ல. ஸோ அ என்னன்னா, அவர் வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து ஒரு சப்போர்ட் குடுத்திருந்தாரு. ஸோ ஆமா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அது வந்து அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்களுமே இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் எப்படி திமுக கூட்டணியில அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் வேலை பார்ப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா 8 தொகுதிகள் குடுத்திருக்காங்க. 8 தொகுதிகள்ல நெறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புது வேட்பாளர்கள். இவருடைய அக்கா மகளே ஒரு இதுல நிக்கிறாங்க. சகோதரி மகள். அக்கா மகளா, தங்கச்சி மகளான்னு தெரியல. ஆமா. அவங்க ஒரு தொகுதியில நிக்கிறாங்க. இவருக்கு மிகவும் வேண்டப்பட்ட வன்னியரசன் நிக்கிறாரு. ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவங்களுக்கு சீட்டு குடுக்கல. அது ஒரு அதிருப்தி இருக்கு. ஸோ இப்படி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது, இன்னுமே திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் இறங்கி பிரச்சாரம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் நெறைய பேருடைய கோரிக்கையா இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து நல்ல வித்ஸ்டாண்ட் பண்ற பேட்ஸ்மேன்பா. ரொம்ப சீனியர் பேட்ஸ்மேன். என்ன நம்ம ம். ஐபிஎல்க்கு வந்து நம்ம இது ஐபிஎல் அப்படின்னு வச்சுட்டோம்னா அவர்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடின கேட்டகரியில வந்து வந்து இங்க வந்து விளையாடினாரு. அவர் வந்து நிலையா கடைசி வரைக்கும் விளையாடினாரு. ஆனா நீங்க தான் டிசைட் பண்ணணும். அவரா மேன் ஆஃப் த மேட்சா இல்லாட்டி யார் மேன் ஆஃப் த மேட்ச்னு. இல்ல நம்ம வந்து யார் யார் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய பார்வைக்கு ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோமே, கலைஞர் டிவில முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய பிரச்சாரத்த தான் போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நியூஸ் ஜே அது மாதிரியானதுல வந்து அதிமுக சார்பான வீடியோக்களா போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து சோசியல் மீடியா மூலமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஸோ சோசியல் மீடியா இந்த தடவ வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கிய பங்காற்றுச்சுன்னு சொல்லணும். சோசியல் மீடியாலயும் குறிப்பாக Instagram.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் யூடியூப்பை சார்ந்து இருக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் போடுறத நிறைய அரசியல்வாதிகள் ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டாங்க. அந்த விதத்துல திமுக வந்து இந்த டிஜிட்டல் ஆட்ஸ் வந்து அதிகமா ரன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே திமுகவுக்கு வந்து ஒரு ஒரு பேர் இருக்கும். அதாவது இவங்க வந்து டிஜிட்டலா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுல இவங்களுக்கு வந்து நிகர் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடந்த 2 தேர்தல்களையும் அவங்க அதிகமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தேர்தல்ல அதிமுகவும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவங்க சைட்லயும் இருந்து திமுகவுக்கு இணையாக பண்ணாட்டியும் அவங்களுமே முன்னாடி இருந்ததை விட நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க. திமுகவினுடைய நெகட்டிவ்ஸ், அதாவது அவங்க ஆட்சியில செய்யாத விஷயங்களை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இந்த எப்படி டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்றுச்சு அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் தான் ஒரு உதாரணம். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த கண்டென்ட்டை இப்ப நம்ம பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அரசியல் சார்ந்த கண்டென்ட் தான் வந்துருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணமா நம்ம விஜய் சொல்லலாம். ஏன்னா விஜய் சார்ந்த ஆடியன்ஸ், விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவர்களா இருக்கட்டும், இந்த இன்ஸ்டாகிராமை முழுமையாக நம்பி இருப்பதால அந்த இடத்துல நம்மளும் இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதிமுகவும் திமுகவும் இறங்கி இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோசியல் மீடியா தளங்கள்லயும் அதிகமா வேலை பார்த்தாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிய வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வாரத்துல ஒரு ஆள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, நல்லா இது பண்ணாரு. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒண்ணு சொல்லணும். நம்ம வந்து ரெண்டு டீம் விளையாடுற போது அவங்க கேலரியில ஆள் செட் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி இந்த கேலரியில ஆள் செட்டப் பண்ணது இந்த திமுக டீம் வந்து ரொம்ப பெஸ்ட்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மீடியால இருக்கிறவங்க தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேலரியில உட்காந்துட்டு அவங்களுக்காக சத்தம் போடுறது, அவங்கள வந்து பூஸ்ட் பண்றது, அவங்களுக்கு வந்து இன்னும் சியர் பண்றது, அதெல்லாம் கேலரியில ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா நம்ம வந்து எடப்பாடியாரை பத்தி ஒரு நிமிஷம் பேசி ஆடும். ஏன்னா அவர் வந்து ஒரு தனி பேட்ஸ்மேனா ஏடிஎம்கே டீம்ல இருந்து அடிச்சு ஆடினாரு. அவர்லாம் ஆல்ரவுண்டர், பந்தும் போட்டாரு, பேட்ஸ்மேனாவும் இருந்தாரு, ஃபீல்டும் பண்ணாரு. அவர் வந்து நிச்சயம் மென்ஷன் பண்ணோம். ஆமா, அதான் நான் அவரை முதல்லயே சொன்னேன். ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே 1 மாசம் 2 மாசமா தான் வேலைகள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே வேலையை ஆரம்பிச்சு கடைசி கட்டத்திலையும் கூட அவரை நோக்கி வைத்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்தது அவர் தான். இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல 2021லயும் இந்த மாதிரி முன்னாடியே பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. ஆனா அந்த டயத்துல அவருக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம்லாம் இந்த அணியில இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பிரச்சாரம் பண்ண போகும்போது கூடவே இருந்தாரு. நிறைய இடங்கள்ல 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழல்லாம் நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இப்ப தவிர்த்து விட்டு தனி ஒரு மனிதனாக தனியாவே அவர் வந்து இந்த இதை வந்து தன்னுடைய தோள்கள்ல சுமந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அதிமுக ஜெயிச்சுது அப்படின்னா அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. கண்டிப்பா. இப்ப நம்ம அம்பையரிங் பத்தியும் எடுத்துக்கலாம். நம்ம கிரிக்கெட்டோட ஒப்பிடுறதுனால தேர்தல் ஆணையம் தான் அம்பையரிங் மாதிரி. ஸோ அம்பையரை செட்டப் பண்ணதுக்கு 2 கூட்டணியும் வந்து முயற்சி பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா எப்பயுமே வந்து திமுக கூட்டணி வந்து அம்பையரை செட்டப் பண்ண ட்ரை பண்ணும். இந்த தடவை அது அவங்களுக்கு நடக்கல. அவங்க அம்பையர் வந்த உடனே அவங்க வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்க எல்லாரையும் எடுத்து மாத்திட்டாங்க. அது கவனிச்சிங்களா? ஆமா ஆமா. ஆக்சுவலா அந்த எப்பவுமே தேர்தல் ஆணையம் இருந்த மாதிரி தான் இந்த தடவை இருந்தாங்கன்னு சொல்லணும். அப்படின்னா தேர்தலுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து ரோட்ல யார் கார்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, விவசாயி பணம் கொண்டு போறது, நகை யாராவது பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு நகை வாங்க போவாங்க, அவங்ககிட்ட இருந்து பணத்தை புடுங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காசு கொடுக்கறத தடுக்கிறது அப்படிங்கிறது அதிகமா நடக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, மேன் ஆஃப் த மேட்ச் யார்? அது விஷயத்துக்கு வாங்க. இல்ல, மேன் ஆஃப் த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியா அவர் தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த 85% ஓட் வந்ததுக்கு காரணமும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம், விஜயும் ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ என்ன இருந்தாலும் நிறைய பேர் ஓட்டு போடுவதற்கு காரணமா அவர் இருந்திருக்காரு. ஏன்னா இப்ப வரைக்கும் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்ப விஜய் வந்து யாருடைய ஓட்டுகளை பிரிப்பாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் வந்து விஜய் வந்து அவங்களுடைய ஓட்டுக்களை தான் பிரிப்பாருன்னு எழுதிலாம் கொடுக்கல. யாருடைய ஓட்டுக்களை விஜய் பிரிப்பார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மே 4ஆம் தேதி தான் எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு காரணம். 2வது பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கட்சிகளுமே வந்து ஈஸியா இருந்திருக்கும். ஒருவேளை விஜய் வராம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய கூட்டணி கணக்குகளா இருக்கட்டும். இப்ப விஜய் வராம இருந்திருந்தாருன்னா தேமுதிக வந்து திமுக கூட்டணியில இணைந்திருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. விஜயை மனதில் வச்சுட்டு தான் காங்கிரஸ் வந்து ஒரு டீலிங் போட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அந்த பேரத்தை ஏத்துனாங்க, எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ ஒருவேளை காங்கிரஸ் போச்சுன்னா நமக்கு யாராவது வேணுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் தேமுதிகவை கூட திமுக அவங்களுடைய கூட்டணியில சேர்த்துக்கிட்டு
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்ததுனால தான் நான் நினைக்கிறேன். விஜய் வந்து எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவாரு, 20% தாண்டுவாரா, அவரு ஜெயிப்பாரா, அவருடைய வேட்பாளர்கள் எத்தனை பேர் ஜெயிப்பாங்க, எல்லாமே மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனாலுமே விஜயினுடைய இந்த வருகை அப்படிங்கிறது இந்த தேர்தல் களத்துக்கு ஒரு புது கலரை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல அவர் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டணி கட்சிகள் 2வது இடத்தை பிடிக்கலாம். வெற்றி தோல்வியை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. சோ வந்து நம்ம நல்லா விளையாண்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கூட மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்க தேவையில்லை. இந்த தேர்தலுடைய போக்கை மாற்றிய வீரர் அப்படிங்கிறதுக்காண்டி விஜய்க்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா அது வந்து அண்ணாமலையா தான் இருக்கும். ஆமா, அதான் சொல்ல வந்தேன். மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர்னு ஒன்று சொல்லுவாங்க, MFP. ஆமா. ஸோ மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிச்சயமா அண்ணாமலையை வந்து குறிப்பிடுவேன். அவர் வந்து எல்லாருக்கும் ஃபேவரேட்டா இருந்தாரு அவங்க கட்சியில. அவங்க அண்ணாமலை போராட்டத்துக்கு கூட்டம் நிறைய வந்து மக்களுக்கும் ஃபேவரட்டா இருந்தாங்க. கேலரியில இருந்து இருக்கிறவங்க அவரை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ணாமலையோட பிளேயர் தான். ஸோ அந்த விதத்துல மோஸ்ட் ஃபேவரட் பிளேயரா நிச்சயமா நான் அண்ணாமலையை குறிப்பிடுவேன். ஆமா, அது மட்டும் இல்லாம அதிமுகவினரே பல பேர் வந்து எங்களுக்காக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விரும்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க. குறிப்பா கொங்கு மண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில். ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து மேன் ஆஃப் த மேட்சோ மேன் ஆஃப் த சீரியஸோ அந்த மாதிரியான இந்த தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் வச்சுக்கலாம். அதிகமான இம்பாக்டை இந்த தேர்தல் காலத்துல ஏற்படுத்தினது கண்டிப்பா அண்ணாமலை தான். சோ இந்த 2 பேரும் தான் இந்த தேர்தலில் முக்கியமான நபர்களா பார்க்கப்படுறாங்க. 2024லயே அண்ணாமலை வந்து ஒரு அவருடைய அந்த ஒரு ஆளுமைத்தன்மையை நிரூபிச்சிட்டாருன்னு சொல்லலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில். ஸோ இப்ப அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல, அவரு சீட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அவருக்கு வந்து தேர்தலில் போட்டியிடல, அவருடைய தந்தைக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் காரணங்களா வைத்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரமாட்டார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல அவர் பிரச்சாரம் பண்ணதும் அவருக்காக வந்த கூட்டமும் தமிழக அரசியல்ல அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா. ஸோ நீங்க சொன்னது ரெண்டுத்தையும் ஏத்துக்கிறேன். மேன் ஆஃப் த மேட்ச் வந்து விஜய், மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர் அண்ட் இம்பாக்ட் பிளேயர் அண்ணாமலை. ஸோ நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பகிரிடுங்களேன். சுவாரஸ்யமா இருக்கும். நன்றி. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்க. மீண்டும் ஒரு முறை இது போல ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார்.